ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சஷ்டி வேறையா, சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் குமார் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வாங்கிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதோட நம்ம சட்னி செய்யலாம். நைட் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு இட்லி ஒரு பக்கெட் வச்சு சட்னி அரைக்க ஆரம்பித்தாச்சு. சரி புதினாவும் கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து தக்காளிலாம் அது கூட சேர்த்து நல்லா வணக்கிவிட்ட பிறகு இந்த போட்டு சைடில் இட்லி ஊற்றிட்டேன். எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என்ன ரொம்ப நாளுக்கு மாதிரி ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க வாங்கணுன்ட்டு. ஒரு வாரம் நினச்சிக்கிட்டே இருந்தாலா, அதோட சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. அது இன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதோட தேவ் கையில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஏன்னா தேவ் எங்களுக்கு ரொம்ப ராசியான பையன். அதோட நீ சட்னி வச்சு இட்லி தான். குமாருக்கு ஒரே சந்தோஷத்தினால டைரி மில்க்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. அது என்னென்னு சொல்லுறேன்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுடைய விருப்பம், நம்ம வேணாம் சொன்னப்பறம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. சரி அவங்களுக்கு ப்ரைவேசி இருக்கும்ல, நம்ம தலையிடக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி நம்மளுக்கு டைரி மில்க் கிடச்சிருச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.